இப்ப சீமான் மாதிரி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்கிற விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நினைக்கிறேன். இருக்கு தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்கள மாத்திருக்கு, மக்களை மாத்திருக்கு. அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னால வரக்கூடிய ஒரு வாரம் வந்து அவங்கள மாத்திருக்கு. காரணம் என்னன்னா அது இது அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். அது நிறைய அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணல, அவங்க சிந்தனை மாறிடுது. ஆக மொத்தம் அவரை மக்கள் மத்தியில மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அவர் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க, அதே நேரத்துல அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த நேரங்கள்ல மாறிடும். இருந்தாலும் அவருடைய வளர்ச்சிங்கிறது 1.2 இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு வந்து 8.2%. இந்த கடைசி நேரத்துல சூழ்நிலைகளுக்காக மாறுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளயும் ஒரு சதவீதம் பேருக்கான மாற்றம் நடந்துகிட்டே இருக்குங்கிறத நம்மளால உணர முடியுது. கண்டிப்பா. ஆரம்பத்துல வந்து ஒரு 3 லட்சம் பேர் போட்ட வாக்குறது ஒரு 5-6 வருஷத்துல 36 லட்சமா மாறி இருக்குன்னா, அந்த பக்கம் இருந்தவங்க தானே எங்கிட்ட மனநிலை மாறி இருக்காங்க. இந்த மாற்றங்கிறது வந்து அண்மையில நடந்துகிட்டே இருக்குங்கிறத நம்மளால உணர முடியும்.